வாயில சிகரெட்டை தூக்கி போட்டு போட்டு சினிமாக்கு வந்து பல கஷ்டப்பட்டு சூப்பர் ஸ்டாரா ஆகியிருக்காரு நம்ம ரஜினி. ஆனா இவரு கூட நடிச்சா ஓவர் நைட்ல இருப்பேன். இப்படி ரஜினி சார் கூட நடிச்சா எல்லாருமே ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆகியிருக்காங்கன்னே சொல்லலாங்க. அந்த லிஸ்ட்ல நம்ம விநாயகன், அதாவது பர்மன் தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி இவரை நம்ம திமிரு படத்துல பார்த்திருப்போம். அதுல ஒரு சில சீன்ல நடிச்சிருக்காரு அண்ட் ஒரு நொண்டியாவும் நடிச்சிருப்பாரு. நம்மளும் இவரோட சில காமெடிஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சது உண்டு. இதுக்கப்புறம் மிஸ்டர் வர்மன் நிறைய மலையாள படத்துல நடிச்சிருக்காரு. அட நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. சாதாரணமா 35 லட்சம் சம்பளம் வாங்கின இவரு திடீர்னு 1 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா 1 கோடி. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட மாசா வில்லனா நடிச்சிருக்காரு. அதான் சடனா சாலரி எல்லாம் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. இவர் கொச்சி டு கோவா போகும்போது ஹைதராபாத்ல ஏர்போர்ட் கேட்ல எம்ப்ளாயிஸ் கிட்ட அநாகரிகமாக நடந்திருக்காரு. அதனால இவரை ஏர்போர்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி சார் எவ்வளவு சொன்னாரு இவர் பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு, ஆனா இவர் எங்க கேட்டாரு? லைஃப்ல மேல வரும்போது நமக்கு கர்வமும் ஆணவமும் வரவே கூடாதுங்க, இதுதான் லைஃப் லெசன். ஆனா இவரு திடீர்னு இறந்துட்டாருங்க. எப்படி இறந்தாருன்னு இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து இவருக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்திடலாம். டைம் இல்ல. ஆமாங்க, இவரு செத்துட்டாரு. அதுவும் திடீர்னு செத்துட்டாரு. சாரி சார், இவரை கொன்னுட்டாங்க. ஆமாங்க, சில கடத்தி சம்பாதிச்சுட்டு இருந்த இவருக்கு கிரீடத்து மேல ஆசைப்பட்டு அந்த ஆசைய நிறைவேறாமலேயே செத்துட்டாரு. ஆமாங்க, ஃபேக்கா கிரீடத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம ஆசிட்ல போட்டு ரஜினி சார் கொன்னுட்டாருங்க. ஐயோ பாவம். நீ என்கிட்ட ஜெயிச்சுட்ட, ஆனா உன் பையன்கிட்ட அவ என்னோட மோசமானவன். சட்டவிரோத செயல்களை செஞ்சா இதுதாங்க முடிவு. அண்ணன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ணன் மறக்காம நம்ம புளிச்சம்போர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணன் see you in the next videos. Bye.